சின்ன வயசுல நான் இளம் வயசா இருக்கும்போது நான் நல்ல திமித்து போய் இருந்தேன். அப்ப வேட்டையாட போகும்போது நல்லா களைச்சு வேட்டையாடிட்டு இருக்கேன். அப்ப ஒரு யானை தன் குடிக்கிறாப்புல ஒரு சத்தம் கேட்டது. சப்தவேதி அப்படிங்கிற ஒரு அஸ்திரம். அது ஆளே பார்க்க வேண்டாம், அந்த சப்தத்தை நோக்கி விட்டா போறோம், அந்த ஆளை அடிச்சிடும். அது யானை நினைச்சிட்டு நான் அந்த அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிட்டேன். அது போய் ஒருத்தன் மேல விழுந்தது. அவன் சொல்றான், நான் யாருக்கும் எந்த துரோகம் பண்ணலையே, என்னை யார் அடிச்சா அப்படின்னு கேட்டுட்டே கீழே விழுந்துட்டாங்க. ஆகா, இது ஒரு மனுஷ குரல் கேட்கறதே, நம்ம யாரையோ அடிச்சிட்டோம் போல இருக்கேன்னு பதறிண்டே தசரதர் வர வந்தா, இந்த பிள்ளை சிரவணகுமார் அப்படிங்கிற 16 வயசு பிள்ளை அங்க அடிபட்டு கீழே கிடக்கான். அவன் சொல்றான், எனக்கு ஒரு உபகாரம் பண்ணுங்கோ, இந்த அம்பை நெஞ்சில இருந்து உருகிட்டேன்னா எனக்கு உயிர் போயிடும். இந்த அவஸ்தை நான் படமாட்டேன். ஆனா எங்க அப்பா அம்மா 2 பேர் வயசானவர், அவள் 2 பேருக்கும் கண் தெரியாது.